போன வீடியோவில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியை விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்ப்போம், விச் இஸ் ட்ரேடிங் லாக். ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்கணும், எந்த ப்ரைஸில் விற்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு உதவும். பட் ட்ரேடிங் லாக்ன்றது அதுக்கும் மேலே. இன்ஃபேக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட பிஹேவியரை கைட் பண்ணுறதுக்கு திஸ் ட்ரேடிங் லாக் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் டூல். பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் இங்கே தான் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா மணி இஸ் நாட் மேட் இன் பையிங் அண்ட் செல்லிங், மணி இஸ் மேட் இன் வெயிட்டிங் with discipline, practice and patience. In fact, knowing when to act, when to wait. இந்த ட்ரேடிங் லாக் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. லாஸ்ட் வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதில் ஒருத்தர் மட்டும் தெளிவாக அக்னாலேஜ் பண்ணியிருந்தாரு, லாஸ்ட் 10% ஆஃப் த வீடியோ தான் ஆக்சுவலாக மணி உருவாக்குறதுக்கான பார்த்தா முக்கியமான நாலேஜ்னு சொல்லிட்டு. அதை நான் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். அந்த விஷயத்த எப்படி டே டு டே லைஃப்பில் செயல்படுத்துறது அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரேடிங் லாக். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரியல் எட்ஜ் ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது, ரியல் எட்ஜ் behavior and mindset. That is exactly why I built and used this trading log. இது just feat மட்டும் கிடையாது. In fact, for me, this is the system, this is a discipline and this is my Bible. If you don't have a system like this, என்னதான் நம்ம நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதை ஒர்க் பண்ணாலும் still we have a probability of failure. நானும் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாக்கை எமோஷனலாக பார்த்தா பை பண்ணுறது, அந்த ஸ்டாக்குக்கான என்னுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ அலோகேஷன் இருக்கணுன்றதை பார்த்தா மறந்து போகிறது, ப்ளஸ் டார்கெட் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் போகும்னு செல் பண்ணாமல் பார்த்தா வெயிட் பண்ணி கடைசியில் அந்த ஸ்டாக் கீழே போறத பாக்குறது, பிளஸ் அந்த பயத்துல மறுபடியும் அடுத்த தடவை என்ன பண்ணுவேன்னா டூ ஏர்லியா பார்த்தா அந்த ஸ்டாக்கை சேல் பண்றது. இந்த மாதிரி எல்லா தப்புக்கும் பண்ணிருக்கேன். பட் இந்த ட்ரேடிங் லாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த தப்புல பார்த்தா என்ன நான் காப்பாத்திக்க முடிஞ்சு. தட்ஸ் வாட் ஐ am also sharing it with you. Stay until end of the video to know how to run this stock market as a business. ஒரு பிராக்டிகல் சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க ட்ரேடிங் வியூல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலதை கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுடைய மண்டையில மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்னு சிலது மறந்து போக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா எமோஷனலா நீங்க அதை பை பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லைன்னா எதுக்காக பார்த்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோன்னே சுத்தமா பார்த்தா மறந்து போக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா ஜஸ்ட் ஒரு மெமரியா மட்டும் மண்டையில வச்சிருந்தோம். nowhere we have written it down. This is also one of the problem where trading locks comes into picture. So இன்னைக்கு on high level நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரேடிங் வியூல இருந்து எடுத்து எப்படி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள கொண்டு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா ஒரு ஓப்பன் ட்ரேடா மாத்தி, அந்த ஓப்பன் ட்ரேடை ஒரு க்ளோஸ் ட்ரேடா மாத்தி, தென் ஓவரால் வியூ ஆஃப் போர்ட்ஃபோலியோவை பார்த்தா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது தான் இங்க நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல. ஸோ இந்த ட்ரேடிங் லாக்ல நம்ம 4 ஷீட்ஸ் பார்க்குறோம். ஒன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னொன்று ஓப்பன் ட்ரேட், இன்னொன்று க்ளோஸ் ட்ரேட்ஸ், இன்னொன்று போர்ட்ஃபோலியோ. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டியில திஸ் இஸ் வேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடிங் வியூல எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா இங்க தான் முதல்ல கொண்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐ வில் அப்டேட் த டேட், அதுக்கப்புறம் என்ன ஸ்கிரிப்ட், தென் என்னுடைய பை பிரைஸ் என்னன்றதை இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா மூலமா கால்குலேட் பண்ணும். இந்த ஃபார்முலா வேற ஒன்றும் கிடையாது, நீங்க கொடுக்குற லிமிட் பிரைஸ், அதாவது நீங்க டிமேட் அக்கௌண்ட்ல லிமிட் பிரைஸ் மார்க்கெட் ஆர்டர் போடுற மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய லிமிட் பிரைஸ் ஒன்று ஸ்ட்ராட்டஜி படி நீங்க செட் பண்ணீங்கன்னா அந்த லிமிட் பிரைஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்மியா இருந்துச்சுன்னா அது கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நார்மல் கரண்ட் பிரைஸே பார்த்தா அது கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். தென் எத்தனை குவான்டிட்டி நான் வாங்க போறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்கிறேன், என்ன டார்கெட் பார்த்தா நான் வச்சிருக்கிறேன். இசி கம்ப்ளீட்லி இந்த வீடியோவில் நான் சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இந்த இடத்துல எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம ரெக்கமெண்டேஷனோ இல்லை சஜஷனோ கொடுக்க போறது கிடையாது. ஒரு டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்காக சில ஸ்டாக்ஸை நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதுவுமே இந்த ஸ்டாக்ஸ்ல ரெக்கமெண்டேஷனோ இல்லை சஜஷனோ கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ப்ளீஸ் டூ யுவர் டியூ டிலிஜென்ஸ் பிஃபோர் செலக்டிங் எ ஸ்டாக். கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லைன் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா எதை எப்படி போடணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். பட் ஒன்லி வி வில் ஃபோக்கஸ் ஆன் லாஸ்ட் லைன் ஐட்டம் HDFC. ஒருவேளை நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது 26th மார்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். HDFC பேங்க்ல இந்த பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா LTP ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 750க்கு பார்த்தா நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் LTP இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா 780 போயிட்டு இருக்கு. நீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 800 கொடுத்தீங்கன்னா 780 வரும். பிகாஸ் 800 இருந்து உங்களோட லிமிட் பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு சொல்லுது. பட் அதை விட கம்மியாவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னும் போது இதுதான் உங்களோட அலோகேஷன் கால்குலேஷன் யூஸ் ஆகிக்கும். ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா 750 கொடுத்தீங்கன்னா அதை எது கம்மியா இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 10 ஸ்டாக்ஸ் நான் வாங்க போறேன். 52 வீக் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி நம்ம போன வீடியோல படிச்ச ஸ்ட்ராட்டஜி தான் இங்க போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிராப் டவுன் கிளிக் பண்ணி எடிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும்
அனதர் ஐட்டம்னு நீங்க எத்தனை ஸ்ட்ராட்டஜி நீங்க உங்களுடைய லைஃப்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி கத்து வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல பார்க்கணும் ட்ரேடிங் லாக் அப்படின்னா யூ கேன் கீப் ஆடிங் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் யூஸ் திஸ் டூல் ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். ஸோ என்ன டார்கெட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தருதோ அந்த எடுத்துக்கிறேன். 850 அந்த ஸ்ட்ராட்டஜியோட டார்கெட் கிடையாது. அகைன் ஐ எம் சேயிங் இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 850க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஆக்ஷன் ஃபில்டர்ல 4 ஆக்ஷன் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஒன்னு ஜிடிடி பிளேஸ் பண்ணணும், இல்ல ஃபர்தரா அனலைஸ் பண்ணணும், இல்ல ஸ்ட்ரைட்டாவே நம்ம பை பண்ணலாம், இன்ஸ்டன்டேனியஸா பை பண்றோம், இல்ல நான் லேட்டரா இது ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்றேன். இந்த மாதிரி நான் 4ஆ பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அகைன் நீங்க இந்த எடிட் போயிட்டு ஆட் அனதர் ஐட்டம் கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க வச்சுக்கலாம். அனாலிசிஸ் நோட்ஸ்ல இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இட் இஸ் உங்களுடைய கோர் கமெண்ட்ஸ், எந்த காரணத்துக்காக இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்றீங்க, என்ன தீசஸ்ல வந்து பார்த்தா இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்க போறீங்கன்றத உங்களோட அனாலிசிஸ் நோட்ஸ்ல எழுதிக்கலாம். இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம். சாண்டில் கலர்ல இருக்கிற ஏரியாவை மட்டும் நீங்க அப்டேட் பண்ணா போதும். ஈவன் தோ இந்த சி காலம்ல பை பிரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி அ ஃபார்முலா. கரண்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா அந்த பிரைஸ் காமிக்கும், உங்களோட லிமிட் பிரைஸ் கம்மியா இருந்தா அந்த பிரைஸ் காமிக்கும். இவ்வளவுதான் அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா வேலையே. மற்ற எல்லா கிரீன் காலமுமே ஆட்டோமேட்டிக்கா அதுவா பாப்புலேட் ஆகிக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், டுடேஸ் சேஞ்ச், இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது இங்க காட்டும். ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு கீழே இருக்குன்றது இந்த காட்டும். பொட்டன்ஷியல், இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல நான் வாங்குறேன், இந்த டார்கெட் நான் செட் பண்றேன்னா எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஸ்டாக்கோடைய, இந்த ஸ்டாக்ல இருந்து எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் கெயின் இருக்குன்றத இங்க உங்களுக்கு குறிக்கும். பிளஸ் கெயின்ன்றது இன் அப்சல்யூட் டர்ம்ஸ் எவ்வளவு கெயின் வந்து பார்த்தா வரப்போகுது. பர்சன்டேஜ் டு ட்ரிகர் அப்படின்றது ஒருவேளை லிமிட் பிரைஸ் வந்து 750 இருக்கு, கரண்ட் பிரைஸ் வந்து 780 இருக்குன்னா 780 இருந்து 750க்கு வர்றதுக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்னும் இந்த ஸ்டாக் ஃபால் ஆகணும் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த 3.86 பர்சன்டேஜ் டு ட்ரிகர். உங்களோட ஜிடிடி கீழே இருக்கு, பிரைஸ் மேல இருக்குன்னா இது இன்னும் 3.86% கீழே வந்தாதான் இந்த ஜிடிடி ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த பர்சன்டேஜ் டு ட்ரிகர். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் பர்சன்டேஜ்ல காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவல்ஸ் அண்ட் HCL டெக் ஓப்பன் ட்ரேட்ல நான் இன்டென்ஷனலாக வச்சிருக்கேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோன்றதுக்காக ஒரு டம்மி டேட்டா வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற போர்ட்ஃபோலியோல ஹேவல்ஸும் HCL இருக்கிறதுனால கரண்ட்ல 2.9% அண்ட் தென் HCL டெக்ல 0.87 காமிக்குது. HDFC புது ஸ்டாக்ன்றதுனால there is no allocation, so 0. அடிஷனலா நீங்க போடுற 10 குவாண்டிட்டி 2.5%. சந்தோஷம். இந்த பர்சன்டேஜ்ல எங்க இருந்து கால்குலேட் ஆகுதுன்னா டோட்டலா 2 இடத்துல இருந்து கால்குலேட் ஆகுது. ஒன்னு ஓப்பன் ட்ரேட்ஸ்ல இந்த இடத்துல 3 lakhs இருக்கிற இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். 3 lakh 30 lakh மாத்தினேன் அப்படின்னா எனக்கு டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோல இந்த இடத்துல நீங்க போயிட்டு இந்த போர்ட்ஃபோலியோ ஷீட்டை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இந்த இடத்துல இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அலோகேஷன் இன் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுங்க. பர்சன்டேஜ் அலோகேஷன் இன் போர்ட்ஃபோலியோல 3 lakhsன்றத 30 lakhsன்னு நீங்க மாத்திட்டு ஜஸ்ட் வெளியே வந்தாலே இந்த இடத்துல ஃபுல்லாவே மாறி இருக்கும். இப்போ நான் 3 lakhs மாத்துறேன். டி காலமை பாருங்க, 8.51 அப்படின்றது இன்னொரு சைபர் போட்ட உடனே உங்களுக்கு 0.85 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலையும் முன்னாடி 2.87 இருந்தது, இப்போ 3% 0.3% ஆயிடுச்சு. ஸோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை மாத்துறதுக்கு இந்த B1 செல்ல 3 lakhs அப்படின்றத நம்ம போடணும். பிளஸ் போர்ட்ஃபோலியோல எடிட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் அலோகேஷன்ல 30 3 மாத்தணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை வச்சு எவ்வளவு சிம்பிளா பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பில்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் இதை நீங்க அப்கிரேட் பண்றதுனாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்கிரேட் இட். ஸோ பர்சன்டேஜ் அலோகேஷன் எங்கிருந்து நம்ம வந்து பார்த்தா கால்குலேட் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல கரண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க ஸ்டாக்கை குறிக்கும். அடிஷனல் பர்சன்டேஜ் வந்து இப்போ நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க, 10 குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் 750 பிரைஸ்ல வாங்குறீங்கன்னா 7500 தான் உங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அடிஷனலா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல அது 2.5%. நம்ம ஏற்கனவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்திருந்தோம். லார்ஜ் கேப்னா மேக்ஸிமம் 5%. இனிஷியலா நான் உள்ள போகும்போது 2 to 3% நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10% ஃபால் ஆச்சுன்னா 1% போடுவேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு 10% ஃபால் ஆச்சுன்னா இன்னொரு 1% ஆட் பண்ணி டோட்டலா 5% தான் என்னோட அலோகேஷன் இருக்கும் லார்ஜ் கேப்ல. அதுவே ஸ்மால் கேப்னா 1.5 to 2% தான் மேக்ஸிமம் அலோகேஷன் இருக்க முடியும். அதே மிட் கேப்னா 2 to 3% தான் மேக்ஸிமம் அலோகேஷன் இருக்க முடியும். ஒரு ஸ்டாக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் உங்க போர்ட்ஃபோலியோல அலோகேஷன்ல இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணும்போதே உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல இந்த 3 விஷயத்தை கொடுத்துருக்கேன். தென் இன்வெஸ்டட் கேபிட்டல், அப்சல்யூட் அமௌண்ட்ல எவ்வளோ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கேபிட்டல் அப்படின்றது வந்து அடிஷ்னலாக நீங்கள் 2.5% போடுறீங்கன்னா அது எவ்வளோ கேபிட்டல் புதுசாக கேஷ் இன்ஃப்ளோ தேவைப்படுதுன்றது
பிளஸ் அந்த ஸ்டாக்ல டோட்டலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட சேர்த்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்க காட்டும். இன் சிம்பிள் டர்ம்ஸ், நீங்க இந்த சாண்டில் கலர் ஏரியாவை மட்டும்தான் அப்டேட் பண்ண போறீங்க, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆக போகுது. பட் எல்லாமே உங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல வர்ற எல்லா ஆட்டோ பாப்புலேட்டட் விஷயங்களுமே ஒரு ஃபார்முலா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து கூகுள் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கூகுள் ஃபினான்ஸ்ல இருந்து லேட்டஸ்ட் ட்ரேட் பிரைஸ், ஆல் டைம் ஹைல இருந்து வர்றது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டுடேஸ் சேஞ்ச், இந்த மாதிரி எல்லா டே டு டே ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சிங்க் பண்ணி கொடுக்கிறதுக்கு கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த கூகுள் ஃபினான்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாக்டா ட்ரேடிங் வியூ கொடுக்குற மாதிரி அக்யூரேட் டேட்டா கொடுக்காது. பட் ஓவராலா வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுனால there will be some delay, there will be some changes, அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரோ ஆட் பண்றேன் இந்த டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹைல இருந்து 89% வருது. பட் ஆல் டைம் ஹைல இருந்து 89% பஜாஜ் ஃபினான்ஸ் விழுந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆல் டைம் ஹைல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19-20% தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பிளிட் வந்துச்சு. 9,000 10,000ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இப்போ 900 to 1000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஸ்பிளிட் வந்து இங்க கூகுள் ஃபினான்ஸ்ல கால்குலேட் ஆகல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் கூகுள் ஃபினான்ஸ் இஸ் நாட் சார்ஜிங் எனி மணி. ஸோ ஃப்ரீயா கொடுக்கறதுனால நம்ம அதுவும் குறை சொல்லவும் முடியாது. ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், ஐ எம் யூசிங் இட் ஃபார் தட். அதனால 100% இதை நம்பி நம்ம போறதை விட ஒரு 10% ஹியூமன் இன் லூப் வச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு மேனேஜ். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே கூகுள் ஃபினான்ஸ் driven. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது எல்லாமே இந்த லிஸ்ட்ல எத்தனை யூனிக் ஸ்டாக்ஸ் இருக்கு, நியூ ஸ்டாக்ஸ் எத்தனை, அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இல்லாத ஸ்டாக் எத்தனை நீங்க நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திருக்கீங்க, ஏற்கனவே உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிறது எத்தனை இருக்கு. இங்க 2 ஸ்டாக்ஸ் காட்டுதுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அலோகேஷன் காட்டுது இல்லையா, இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டும் காட்டும். ஸோ அதனால அந்த ஃபார்முலா வந்து ஓல்டு ஸ்டாக்ஸ் ஏதாவது போர்ட்ஃபோலியோல இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வந்திருக்கா, இன்கேஸ் ஆவரேஜ் பண்றீங்க டவுன்வர்ட் போகும்போது அப்படின்னா அதையும் நீங்க இங்க பாத்துக்கலாம். பிளஸ் நியூ ஸ்டாக்ஸா எத்தனை போடுறீங்கன்னு நீங்க பாத்துக்கலாம். ஸோ யூனிக்கா எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பாத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சம்மரியா ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னா எந்த டேட்ல என்டர் ஆகிறோம், இந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்றோம், பை பிரைஸ், லிமிட் பிரைஸ், குவான்டிட்டி, ஸ்ட்ராட்டஜி நேம், டார்கெட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம், என்ன அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இந்த ஆட்டோ பாப்புலேட்டட் ரோஸையும் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு, ஆல் டைம் இருந்து எவ்வளோ கம்மியாக இருக்கு, பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில், எவ்வளோ ஆக்சுவலி அப்சல்யூட் கெயின் எடுக்க முடியும், ப்ளஸ் பர்சன்டேஜ் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எவ்வளோ நாள் ஆகும், இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் போய் ட்ரிகர் ஆகிறதுக்கு இன்னும் இருக்கு, ப்ளஸ் அலோகேஷனோடைய மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம், எவ்வளோ கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறதை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் யூனிக் ஸ்டாக் அண்ட் தென் நியூ ஸ்டாக், ஓல்டு ஸ்டாக்கே நம்ம பேசியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 10 ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்கிட்ட 20-30,000 தான் இருக்கு சந்தோஷ். இப்போ இந்த 10 ஆப்பர்ச்சுனிட்டில எப்படி நான் வந்து பார்த்தா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் செலக்ட் பண்றது? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல 52 வீக் லோல நிறைய ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த நிறைய ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது you will find more opportunity. For now, if you actually ask me, if you are a beginner, நான் வந்து ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க to be in a safer hand. When you get confidence, you can go and do stunts in other stocks. அதுவுமே நம்ம வந்து பார்த்தா போக போக படிப்படியாக கற்றுப்போம். பட் ஃபார் நவ், இஃப் யூ ஆர் அ பிகினர், ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் ஹவு ஐ எக்ஸ்பிளைன்ட். எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும்னு நான் வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பெட்டர். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஒன் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அங்கே வந்தாருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல ஒரு 15-20 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த 15-20 ஸ்டாக்ஸ் ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் கேபிட்டல் வந்து ஒரு 20,000-30,000 தான் இருக்கு அப்படின்னா எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றது சந்தோஷ்? இந்த இடத்துல நம்ம 3 பேராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளோ டவுன்ல இருக்கு, பொட்டன்ஷியல் கெயின் எவ்வளோ இருக்கு, பர்சன்டேஜ் டு ட்ரிகர் எவ்வளோ இருக்கு. இன்கேஸ் இதை சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலால பார்க்கணும் அப்படின்னா, ரேங்கிங் பண்றதுக்கு 3 ஃபில்டர் கிரைட்டீரியா. ஒன்று, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இருந்து கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஆக்சுவலாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம ஏற்கனவே குட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஒர்த்தியான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குன்றது ஒன் ஆஃப் த ஃபில்டர். செகண்ட், அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய செட் பண்ண டார்கெட்டுக்கு போறதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த் எஸ்ஐபின்னு வச்சுக்கலாம், அந்த 20-30,000 அது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு, அந்த மணியை வந்து நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இமீடியட்டா அப்படின்னா எது நியரஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு லிமிட் பிரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிமிட் பிரைஸ் 715 இருக்கிறது வந்து 3.87 வந்திருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், பஜாஜ் ஃபினான்ஸ்ல இஃப் ஐ புட் 880
அப்படின்னா 0.34 தான் எனக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ அப்படின்னா வாட் இஸ் த நியரஸ்ட் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றத சார்ட் பண்ணும். அப்படின்னா இந்த 3 விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு உங்களுடைய மனசுக்கு படுதோ அதில் மட்டும் உங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷார்ட் பண்றேன், இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா டம்மி டேட்டாஸ் நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். A to Z இந்த இடத்துல வந்து ஆல் டைம் இருந்து இவ்வளோ கம்மியாக இருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். 89 கிடையாது, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் ஃபார் நவ் வி வில் டெலீட் பஜாஜ் ஃபினான்ஸ். இப்போ நான் ஆல் டைம் ஷார்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ டிசிஎஸ் அதிகமாக கம்மியாக இருக்கு, ஹேவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, HCL டெக் இன்னும் கொஞ்சம் தான் வந்து பார்த்தா கம்மியாக இருக்கு, HDFC இப்போ தான் 23% கீழே வந்திருக்கு. ஸோ TCS தான் இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுவே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு என்கிட்ட இந்த டார்கெட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 45.38% பொட்டன்ஷியல் இருக்கு. பர்சன்டேஜ் டு ட்ரிகர் ஏற்கனவே நான் வந்து பார்த்தா பை பிரைஸ் லிமிட் பிரைஸ் எதுவும் கொடுக்காததுனால இது வந்து LTPயே காட்டுது, அதனால 0ன்னு காட்டுது. இப்போ இன்கேஸ் லிமிட் பிரைஸ் வந்து பார்த்தா 2200 கொடுத்தேன், சி அகைன் டம்மி டேட்டா வருமா வராதான் நமக்கு தெரியாது. 7% இது கீழே போகணும். அப்போ நியரஸ்டா இந்த 20,000 30,000 இது வந்து யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் அதே லிமிட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2300 கொடுத்தோம் அப்படின்னா 3.2%. ஸோ 3.2% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்றதுக்கு இன்னும் கீழே போகணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் யூ கேன் ஆக்சுவலி மேக் தட் அஸ் அ GTT. இந்த இடத்துல உங்களுடைய ஆக்ஷனை நீங்க மாத்திட்டு அதை ஃபில்டர் பண்ணி தென் உங்களுடைய டிமேட்ல GTT-யா பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ அந்த பிரைஸ் மீட் ஆகுதோ அப்போ உங்களுடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் நம்மளுடைய GTT பிளேஸ் பண்ணிட்டோம், அந்த GTT ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ட்ரேடுக்கு மூவ் ஆகும். பிகாஸ் ஏற்கனவே அந்த ட்ரேடை நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல எடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC எடுத்துக்கிறேன். HDFC உடைய பிரைஸ் நம்ம வந்து 750 லிமிட் பிரைஸ்னு வச்சிருந்தோம். அஸ்யூம் இட் ஹஸ் ட்ரிகர்டு. இது ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ரேடை நம்ம ஓப்பன் ட்ரேடுக்கு மூவ் பண்ணுவோம். 26ஆம் தேதி வைக்கிறோம், இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க் இங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல சாண்டில் கலர்ல இருக்கிறத மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் ட்ரேட் அப்படின்ற ஷீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல GTT ஆயிருக்குதா, ஓகே GTT-யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. எந்த டேட்ல ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்ல இல்லாம நான் வந்து நெக்ஸ்ட் வீக் செகண்ட் அன்னைக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் HDFC பேங்க் 750க்கு வந்து பார்த்தீங்கன்னா GTT பிளேஸ் ஆயிருக்கு. நம்ம எத்தனை ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம்? 10 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 10 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். எந்த ஸ்ட்ராட்டஜி படி வாங்கியிருக்கோம்? இங்கேயுமே உங்களுக்கு அடிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வேணும்னா எடிட் பட்டன் போயிட்டு உங்களுடைய அடிஷனல் ஸ்ட்ராட்டை ஆட் another ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் நவ் ஐ எம் யூசிங் 52 வீக் ஹைலோ. இந்த இடத்துல 815 வச்சிருக்கோம். அகைன் அஸ்யூம் டம்மி டேட்டா, ஐ டோன்ட் வாண்ட் டு சஜஸ்ட் எனிதிங். ஸோ இந்த இடத்துல 815 வச்சுக்கிறோம். இந்த 815 வச்சா ஆல் ஓவர் மற்ற எல்லாமே காப்பி ஆயிடும். இந்த இடத்துல கரண்ட் கான்ஸ்டன்ட் கெயின் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற பிரைஸை வச்சு வருது. ஓகே, ஸோ நமக்கு இந்த சாண்டில் கலர்ல இருக்கிறத அப்டேட் பண்ணா கிரீன் கலர் எல்லாமே பாப்புலேட் ஆயிடுது. என்னென்ன கிரீன் கலர்ல இருக்குன்னு பார்ப்போம். பை வேல்யூ, அகைன் சிம்பிள் குவான்டிட்டி இன்டூ பிரைஸ், பர்சன்டேஜ் அலோகேட்டட். மொத்தமா வந்து இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் 2.5 உங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்கு வந்துருக்கு. இப்போ மறுபடியும் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்டுக்கு போனீங்கன்னா இங்க 2.5 இங்க 2.5 காமிக்கும். ஸோ டோட்டலா 5% காமிக்குது. அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நம்மளோட HDFC இருக்கு, ஓப்பன் ட்ரேட்லயும் நம்மளோட HDFC இருக்கு. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியில நான் இந்த HDFC-யை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணீங்கன்னா போயிடும். ஸோ இந்த லைன் ஐட்டமை அங்கே மூவ் பண்ணுறோம். ஒருவேளை மறுபடியும் HDFC பேங்க் 10% ஃபால் ஆகுது. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் அன்னைக்கு நான் பார்க்குறேன், 5th அன்னைக்கு 6th அன்னைக்கு நான் வந்து மறுபடியும் 10% ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னா அகெயின் ஐ வில் ட்ரை HDFC பேங்க்கு. என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கீப் 10% என்னென்ன ஆச்சு. ஸோ 675க்கு வந்து பார்த்தா நான் போகிறேன், நான் இன்னொரு 5 ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா ஏற்கனவே 2.5% நம்ம கிட்ட ஏற்கனவே போர்ட்ஃபோலியோல இருக்கு, விச் இஸ் இண்டிகேட்டிங் இந்த இடத்துல ஓல்டு ஸ்டாக் 3ன்னு ஆயிடுச்சு. ஃபர்தரா நான் 1% ஆட் பண்றேன். இப்போ இந்த 1.13 வருதா, 4 மாத்திரம் இல்ல 5 வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா 5 வைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் டேட்ல HDFC பேங்க் 675 இன்னும் 10% போச்சுன்னா 600க்கு வந்துச்சுன்னா இன்னொரு 5 வாங்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வந்து 52 வீக் ஹைலோலேருந்து ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். இதை ஆவரேஜிங்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வாங்குறேன், இதை நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வாங்குறேன். இந்த இடத்துல நான் GTT பிளேஸ் பண்ணி வச்சிருப்பேன், இந்த இடத்துல நான் GTT பிளேஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ 2.5% ஏற்கனவே என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. 1.13% இந்த 675 ட்ரேட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன். அதுக்கடுத்து 1% வந்து 600 ட்ரேட்ல நான் வந்து வாங்குறேன். ஸோ டோட்டலாக என்னுடைய கேபிட்டல் அலோகேஷன் 4.63 தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் 5க்கு போகாது. ஸோ 5க்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன்.
ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து 7,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 3,375 அண்ட் 3,000 rupees டோட்டலாக 13,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், which is 4.63% ஆஃப் மை 3 lakh போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ தான் இந்த ட்ரேடிங் லாக் உங்களுக்கு கைட் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன். அகைன் வில் கோ டு ஓப்பன் ட்ரேட். ஸோ ஓப்பன் ட்ரேட்ல நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கை கொண்டு வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிடி போட்டோம், 412 அன்னைக்கு ட்ரிகர் ஆச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்டேட் பண்ணோம், இந்த பிரைஸ்னு சொல்லிட்டு. ஸோ மேலே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரைஸை வந்து நான் இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த ஓப்பன் ட்ரேடை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு டம்மி டேட்டாவை நான் போட்டிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கீழே போகுது, இந்த ஜிடிடி நமக்கு ட்ரிகர் ஆகுது 675 அப்படின்னா ஓப்பன் ட்ரேட் போவோம். என்ன அன்னைக்கு ட்ரிகர் ஆகுது, என்ன அன்னைக்கு நம்ம போட்டோம், 6th ஏப்ரல் போட்டோம். 6th ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th ஏப்ரல் வந்து ட்ரிகர் ஆகுது, ஜிடிடியில் ட்ரிகர் ஆகுது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரிகர் ஆகுது, 675 ட்ரிகர் ஆகுது, 5 ஸ்டாக் வாங்குறோம், 52 வீக்லேருந்து ஆவரேஜிங். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அனதர் ஐட்டம் ஆவரேஜிங். ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்றோம். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்க ஆவரேஜிங் பண்றீங்கன்னா நீங்க 750 டார்கெட்டா வைக்கலாம், இல்ல 850 டார்கெட்டா வைக்கலாம். ஸோ 750 டார்கெட்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் கெயின் என்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்க 11% வரும். முன்னாடி வாங்கின பிரைஸ் நீங்க வந்து பார்த்தா விற்கிறீங்க அர்த்தம். இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இருக்கு, கன்விக்ஷன் இருக்குன்னா டைரக்டா 850 வச்சீங்கன்னா டார்கெட்டை 25% வருது. இந்த ஓப்பன் ட்ரேட்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சாண்டல் கலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்க ஜிடிடி ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து ஓப்பன் ட்ரேடுக்கு மூவ் பண்ணணும். இவ்வளவுதான் இங்க தேவைப்படுற சிம்பிள் ஒர்க். இந்த இடத்துல பை வேல்யூ என்ன சொல்லுதுன்னா ஓவராலாக எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் அலோகேஷன் எவ்வளோ போட்டிருக்கோம், டோட்டல் பர்சன்டேஜ் அலோகேஷன். இந்த பர்சன்டேஜ் அலோகேஷனுக்கும் டோட்டல் பர்சன்டேஜ் அலோகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த லைன் ஐட்டத்தில் 1.1% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த 3 lakhல. பட் ஓவராலாக இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கு 2.5 1.1 இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 3.63. ஒரு ஸ்டாக்கோடைய ஓவரால் கேபிட்டல் எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தென் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் எல்டிபி, கரண்ட் வேல்யூன்றது எல்டிபி இன்டு குவான்டிட்டி, கெயின் அமௌண்ட்ன்றது எக்ஸாக்டா இப்போ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன்னைக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, கரண்ட் கெயின் எவ்வளோ ஆயிருக்கு இன் பர்சன்டேஜ். கரண்ட் கெயின் அப்படின்னா கரண்ட் கெயின்னா வேற ஒன்றும் கிடையாது, பிஎன்எல் இன் பர்சன்டேஜ் தான். கரண்ட் கான்ஸ்டன்ட் கெயின்னா வேற ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்டிஎஃப்சி நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் த ஃபில்டர்டு ஸ்டாக்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த ஃபில்டர்டு ஸ்டாக்கு, இந்த இடத்துல டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் ஆஃப் த ஃபில்டர்டு ஸ்டாக்கு, இந்த இடத்துல டோட்டல் அலோகேஷன் வந்து 3.63. ஸோ டோட்டலாக இந்த 3.63 தான் இந்த இடத்துல வருது. ஃபில்டர்டு ஸ்டாக்கு எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு, இப்போ கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டு ஸ்டாக்ல எவ்வளோ, அதே மாதிரி 826 கரண்ட் கெயின், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்றது தான் 826 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. அதே மாதிரி டுடே சேஞ்ச் 2% சேம் தான். கரண்ட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி லைன் ஐட்டத்துக்கு இந்த 4%, இந்த தனி லைன் ஐட்டத்துக்கு இந்த 15% காட்டுது. பட் ஓவராலாக புட் டுகெதர் 7.6%ன்றது இந்த கரண்ட் வேல்யூலேருந்து இன்வெஸ்டட் வேல்யூலேருந்து கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது தான் காமிக்குது. ஸோ அதை இங்கே லைன் ஐட்டம் வைஸ் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த கரண்ட் கான்ஸ்டன்ட் கெயினை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிங்க அப்படின்னா அதை ஹைடோ இல்லை டெலிட்டோ பண்ணிவிடுங்க. எனக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் அதை வச்சுருந்தேன். அதை தாண்டி ரிமைனிங் கெயின் இப்போ நம்ம ஃபில்டர் ரிமூவ் பண்ணலாம். ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரீமைனிங் கெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டார்கெட்டுக்கு வர்றதுக்கு இப்போ இருக்கிற எல்டிபிலிருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்னும் மேலே போகணும் அப்படின்றது தான் இந்த ரீமைனிங் கெயின். இந்த ரீமைனிங் கெயின் எப்பெல்லாம் 10%க்கு கீழே வருதோ அப்பெல்லாம் இதை டார்க் கிரீன் பண்ணுவேன். ஏன்னு இன்னும் 2-3 மினிட்ஸ்ல நம்ம பார்ப்போம். பொட்டன்ஷியல் கெயின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கெயின் இருக்குது, டோட்டல் கெயின் இன் அப்சல்யூட் வந்து பார்த்தா எவ்வளோ டார்கெட் பண்ணுறோம், டவுன் ஃப்ரம் ஆல் டைம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ளஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இந்த ட்ரேட் ஓப்பனில் இருக்குது, ஆனுவல் ரிட்டர்ன் கரண்ட்டாக எவ்வளோ வந்துட்டு இருக்கு. ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு வருஷத்துக்கு இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ரிட்டர்னை கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்றது தான் இங்கே நான் ஆனுவல் ரிட்டர்னை போட்டிருக்கேன். ஆக்ஷன் ஃபில்டர்ன்றது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரேடெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இந்த ட்ரேட்லாம் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளோட ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பை மோர், செல், அட் டார்கெட், வெயிட், ஹோல்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபில்டர் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக என்ன எழுதணுமோ அதை கமெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஒவ்வொரு வாரம் நம்ம ஃபீல் பண்றோன்றதை நம்ம வந்து இங்கே பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ தட் லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ண கமெண்ட்ஸ் உங்களுக்கு அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் ஓப்பன் ட்ரேட்ல சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல ஐ வில் கோ டு ரிமைனிங் கெயின் சார்ட் பண்ணிட்டு A to Z கொடுத்துட்டு இந்த 4.5% 8.96க்கு எல்லாத்துக்கும் நம்ம GTT பிளேஸ் பண்ணிட்டோமா,
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற டம்மி டேட்டா ஆஃப் ஜில்லட் அண்ட் ஹேவல்ஸ் இப்போ நம்ம பார்த்த HDFC எல்லாத்துக்குமே வந்து GTT பிளேஸ் பண்ணிட்டோமா? GTT எதுக்கு சந்தோஷ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா செல் பண்றதுக்கு. அதாவது ஒரு நாள்ல திடீர்னு ஸ்டாக் 4% 3% கூட மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ரிமைனிங் கெயின் 10% கீழே வந்ததுக்கு அப்புறம் என்னோட செல் ஜிடிடியை நான் ஜெரோதால போய் போட்டு வச்சிருவேன். ஸோ எப்போ அந்த பர்சன்டேஜுக்கு எப்போ அந்த டார்கெட்டை மீட் பண்ணுதோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஜிடிடி ட்ரிகர் ஆகி செல் ஆயிடும். மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு. ஓப்பன் ட்ரேட்ல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரேடோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன உடனே அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மறுநாள் காலையிலையோ உங்களுடைய அப்டேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்ல இருந்து ஓப்பன் ட்ரேடுக்கு அந்த ஸ்டாக்கை கொண்டு வந்துடும், அந்த லைன் ஐட்டம் கொண்டு வந்துடணும். செகண்டா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு 1 hour 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி எந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ அந்த ஸ்டாக் நான் என்ன பண்ண போறேன் ஆன் வாட் பேசிஸ்ன்றது கமெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால டார்கெட் ரிவைஸ் ஆகுது அப்படின்னா அந்த டார்கெட் இங்கே ரிவைஸ் பண்ணோம்னா நம்மளோட ரிமைனிங் கெயினும் வந்து பார்த்தா கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது இன்கேஸ் இஃப் இட் இஸ் கமிங் பிலோ 10% அதுக்கும் நான் ஜிடிடி பிளேஸ் பண்ணிட்டு என்னோட வேலையை பார்க்க போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய 52 வீக் ஹையே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது அப்படின்னா இந்த HDFCயோட 52 வீக் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா 850 நான் வந்து 830க்கு மாத்திரம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ ஓவராலாக ஓப்பன் ட்ரேட் இதுக்காக தான் பயன்படுது. ஓப்பன் ட்ரேடை மேனேஜ் பண்ணுறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட அப்டேட் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி எ செல்ஃப் அவேர்னஸ். இந்த இடத்துல நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத வார ரிவ்யூவில் நமக்கு தெரியும். ஸோ டார்கெட் பேசிஸில் நம்ம செல் பண்ணுறோமா ஜிடிடி போட்டு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின். ஒன்ஸ் ஓப்பன் ட்ரேட்ல அந்த ஜிடிடி ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து எப்படி ஓப்பன் ட்ரேடு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஓப்பன் ட்ரேட்ல இருந்து நம்ம வந்து க்ளோஸ் ட்ரேடு கொண்டு போக வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டுமே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ 830 பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. சம்வேர் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மிட்ல இல்லை ஒரு ஜூன் மிட்ல வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த க்ளோஸ் ட்ரேடுக்கு போவேன். இந்த க்ளோஸ் ட்ரேட்ல நான் ஃபுல்லி புக் பண்றேன்னா பார்ஷியலா புக் பண்றேன்னா ஒருவேளை உங்களுடைய ஓப்பன் ட்ரேட்ல இங்க 830க்கு பதிலாக நீங்க 750 வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 750 ட்ரிகர் ஆகுறதுனால 750 ட்ரிகர் ஆச்சுன்னா ஐ வில் கம் ஹியர் அண்ட் புட் பார்ஷியலி புக்டு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் HDFC என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருக்குன்றது தான் இது சொல்லுது. ஒருவேளை நான் ரெண்டுத்தையுமே புக் பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் ட்ரேட்ல வந்து ஃபுல்லி புக்ட் 2 லைன் ஐட்டமா நான் போடுவேன். இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் அவே இதை நான் ஜிடிடியா பண்ணியிருக்கேன்னா இன்ஸ்டன்டா பண்ணியிருக்கேன்னா ஜிடிடியில் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிடிடி. இந்த இடத்துல ஓப்பன் ட்ரேட்ல என்னன்னா இந்த 2 லைன் ஐட்டம் அப்படியே காப்பி பண்ணுவேன். காப்பி கோ பேஸ்ட் அஸ் வேல்யூவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டேட்ல சேல் பண்றீங்க. நான் என்ன சொன்னேன்னா சிம்பிளா அசியூம் இந்த இடத்துல ஜூன் மிட்ல சேல் பண்றோம். நம்மளோட டார்கெட் 830னா ஓகே 829க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு 829க்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பை வேல்யூ எவ்வளோ செல் வேல்யூ எவ்வளோ இது எல்லாமே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த சாண்டில் கலர் மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த கிரீன் கலர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த இடத்துல கேபிட்டல் வந்து தப்பாக இருக்குது. 1 lakh இல்லை, நம்மளுடைய கேபிட்டல் ஃபார் அசம்ஷன் 3 lakhsன்னு வச்சிருக்கோம். இந்த 3 lakhs நம்ம இங்கே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபுல்லி புக்டா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ஃபுல்லி புக்டா பார்ஷியலாக புக்டான்னு பார்த்தோம், இன்ஸ்டன்டா ஜிடிடியான்னு பார்த்தோம், பை டேட் நம்ம அப்டேட் பண்ணுவோம், என்ன ஸ்டாக்குன்னு அப்டேட் பண்ணுவோம், எவ்வளோ பை ரேட்டில் வாங்கணும், இது எல்லாமே காப்பி பேஸ்ட்லேயே பண்ணிடலாம். இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்லுது. ஸோ அதனால 52 வீக் ஹை லோ அண்ட் another ஐட்டம் ஆவரேஜிங் கொடுத்துட்டோம்னா ஓகே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நம்ம வந்து பார்த்தா போட்டுக்கிறோம், எவ்வளோ டார்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு போடுறோம். இது எதுக்காகனா நான் சில நேரத்தில் டார்கெட்டை வச்சுட்டு ஆனால் செல் வேற இடத்துல பண்ணிடுவேன். இதுவே இன்ஸ்டன்டா செல் பண்ண அப்படின்னா வேற இடத்துல பண்ணுவேன். அந்த பிஹேவியரை வந்து பார்த்தா மெஷர் பண்றதுக்காக தான் நான் டார்கெட்டும் வச்சுக்கிறேன், எந்த செல் பிரைஸ்ல செல் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இன் ஃபியூச்சர் ஒரு 200-300 ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ பை வேல்யூ ஆட்டோமேட்டிக், செல் வேல்யூ ஆட்டோமேட்டிக், கெயினும் ஆட்டோமேட்டிக், எவ்வளோ நம்ம இதில் வந்து அப்சல்யூட்டா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிச்சு, கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த ட்ரேட்ல 22%, இந்த ட்ரேட்ல 10% எடுத்திருக்கோம், ஆனுவல் கெயின் எவ்வளோ ஆயிருக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் டேஸ்ல இந்த 10% வந்துருந்துச்சு அப்படின்னா தட் வில் ஆக்சுவலி டர்ன் இன்டு a 55% ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஒருவேளை 61 டேஸ்ல 22% வந்துருந்துச்சு அப்படின்னா தட் வில் டர்ன் இன்டு a 136% ஆஃப் த ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ இந்த ஆனுவல் ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் போட 72% வந்திருக்குன்னு காட்டுது. தட் இஸ் ஆவரேஜ் ROI நான் சொல்லுவேன். அதை தாண்டி டோட்டல் ப்ராஃபிட் இங்கே 14,000 வந்திருக்கு. இந்த டோட்டல் கெயினை வந்து கால்குலேட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டும். ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காட்டும். ப்ளஸ் என்னுடைய ஓவரால் கேபிட்டலில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்குன்றத இந்த 14,000 டிவைடட் பை 3 lakhs 4.8% நான் இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். XIRR அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து
பணத்தை மாதம் டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் வந்து தான் போடுவோம். அதுக்கான ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்றதை இந்த XIRR கால்குலேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கூகுளில் ஜெமினை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஜெமினை ChatGPT வச்சு அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் அ ஹை லெவல் க்ளோஸ்டு ட்ரேடில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் ட்ரேடு போயிட்டு இந்த 2 ட்ரேடையும் டெலீட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஓவரால் போர்ட்ஃபோலியோ எனக்கு 42,000 வந்து பார்த்தா இங்கே பிளாக் ஆகிருக்கு. இப்போ நான் இதை டெலீட் பண்ணாதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து அது பார்த்தா வெளியே போகும். ஸோ க்ளோஸ் ட்ரேடில் நான் இதை அப்டேட் பண்ணிட்டேன், ஓப்பன் ட்ரேடில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து எப்படி ஓப்பன் ட்ரேட் வருதுன்னு பார்த்தோம், ஓப்பன் ட்ரேட்லேருந்து எப்படி க்ளோஸ் ட்ரேட் வருதுன்னு பார்த்தோம், க்ளோஸ் ட்ரேட்லேருந்து கிட்டத்தட்ட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்கேஸ் இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தேன், ஓப்பன் ட்ரேட்ல இருக்கும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDFCயும் சேர்த்து தான் இருக்கும், 15 ஸ்டாக்ஸ் இருக்கும். இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக கொடுக்கும். போர்ட்ஃபோலியோ வியூன்றது உங்களுடைய கைட்டில் உங்களுடைய ஹோல்டிங்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இங்கே உங்களுடைய ஹோல்டிங்ஸை நீங்கள் பார்க்கணும்னா இந்த போர்ட்ஃபோலியோ வியூ யூஸ் ஆகும். அதை தாண்டி ஒரு பேர்ட் ஐ வியூக்கு தான் இதை நான் கொடுத்துருக்கேனே தவிர இங்கே எதுவும் நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியதோ இல்லை அப்டேட் பண்ண வேண்டியதோ கிடையாது. பட் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பர்சன்டேஜ் அலோகேஷன் ட்ரைவ் ஆகுது. அதனால தான் நான் சில நேரத்தில் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷனில் வந்து 3 lakhsனா 3 lakhs. இன்கேஸ் உங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுனா 2 இடத்துல உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சைஸை மாற்றணும். ஒன்று இந்த பிவட் டேபிளில், இன்னொன்று ஓப்பன் ட்ரேட்ஸில் போயிட்டு இந்த 3 lakhs நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஃபார்முலா அங்கிருந்து ட்ரைவ் ஆகுது. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வியூவில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது, எத்தனை குவான்டிட்டி இருக்குது, சம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, சம் ஆஃப் அலோகேஷன் எவ்வளோ, ப்ளஸ் கரண்ட் வேல்யூ எவ்வளோ, பிஎன்எல் எவ்வளோ, பிஎன்எல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஹை லெவலில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா அக்கௌண்ட்டில் பார்ப்பீங்களோ, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் பார்ப்பீங்களோ, அது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இது நம்ம ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரேடிங் வியூலேருந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஷீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் ட்ரேடுக்கு அது மூவ் ஆகுது, ஓப்பன் ட்ரேட்லுக்குள்ளே கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி இது க்ளோஸ் ட்ரேடுக்கு மூவ் ஆகுது, இன் பிட்வீன் போர்ட்ஃபோலியோ வியூ எதுக்கு நம்ம வந்து பார்த்தா பயன்படுதுன்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஒருவேளை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி யாராச்சும் பேசிக்காக கைட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னுடைய டிசிப்ளின், என்னுடைய பேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்குன்றது தான் என்னோட நம்பிக்கை. அதனால தான் அஸ் அ பிகினராக யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் லாக் உதவுன்றது என்னோட நம்பிக்கை. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஹோப் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ரியலி கோயிங் டு சேஞ்ச் த வே ஹவு யூ ஒர்க் இன் ஸ்டாக் மார்க்கெட். என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிகர் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் லாக் தான் என்னுடைய டிசிப்ளினாகவும் என்னுடைய சிஸ்டமாகவும் என்னுடைய பைபிளாகவும் உதவிட்டு இருக்கு. ஸோ டே டு டே பேசிஸில் நான் டிமேட் பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு, என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு, நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வாரம் ஒரு தடவை லாக் பண்ணிட்டு அதுக்கான ஆக்ஷனை வந்து டே டு டே பேசிஸில் GTTஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு இது எனக்கு ஒரு பெரிய கைடிங் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உதவிட்டு இருக்கு. அதே விஷயம் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் மெனி பீப்புள் இன்க்ளூடிங் மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்க்ளூடிங் மெனி ஃபேமஸ் பர்சன்ஸ் எப்போ வாங்கணுன்றதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க. பட் எப்போ விற்கணுன்றதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த ட்ரேடிங் லாக் இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் மீ டு செட் அ பவுண்டரிஸ். எந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணணும், எந்த இடத்துல நான் வெயிட் பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இது நம்ம நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். பட் ஃபார் நவ் இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் வித் இந்த ரிமைனிங் கெயின். நான் வாரம் பார்த்துட்டு என்னோட டார்கெட் ரிவைஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரிவைஸ் பண்ணிட்டு நான் என்னுடைய செல் GTT போட்டாலே எனக்கு கிளியரா போகும். ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணி கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் GTT பிளேஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் ஆகி ஓப்பன் ட்ரேடுக்கு போகுது. நெக்ஸ்ட் டைம் வாரம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி டார்கெட் ஏதாவது ரிவிஷன் இருக்குதா, GTT ஏதாவது பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கான்னு பார்த்து நான் GTT போட்டுட்டு என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்தேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல குறைஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிசினஸையே ஸ்டாக் மார்க்கெட்டில் ரன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரேடிங் லாக் மூலியமா நமக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு டூலா எடுத்துப்பீங்க நம்புறேன். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இந்த ட்ரேடிங் லாக் இஸ் கோயிங் டு பி a bridge between the strategy and discipline. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு டூலா இது இருக்கும்னு நம்புறேன். ஐ திங்க் வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நான் 10-15 மினிட்ஸ்ல முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் இட் ஹஸ் டேக்கன் திஸ் மச் டைம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ. தட்ஸ் ரியலி கோயிங் டு மோட்டிவேட் மீ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் ப்ராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த ட்ரேடிங் லாக புரிஞ்சுக்கிறதுல ஏதோ ஒரு செக்ஷனில் டவுட் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ த்ரூ த கமெண்ட் செக்ஷன். ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வருதுனாலும் ஐ வில் பி ஹாப்பி டு டூ எ செப்பரேட் வீடியோ ஆன் தட். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு இதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் புட் எ GTT டெமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ்
எப்படி ஜிடிடியை வந்து பிளேஸ் பண்ணணும் ட்ரேடிங் லாக் யூஸ் பண்ணி, எப்படி பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், எப்படி செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் தேர் ஆர் மோர் பிகினர்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், நான் அதை தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறது கூட வந்து ஐ எம் ஹாப்பி டு டூ இட். ஹோப் இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் என்னுடைய ட்ரேடிங் லாக் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.